ஜூன் மாதம் 4ஆம் தேதி பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 வரை. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பிவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களா? யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 11 - 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன். நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்லுகிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாத போது அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடம் இருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்களாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, டாமி டென்னி என்பவர் அமெரிக்காவில் வாழும் ஒரு போதகர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தின் பெயர் காட்ஸ் ட்ரீம் டீம். அந்த புத்தகத்தில் அவர் இயேசு தந்தையாகிய கடவுளை நோக்கி எழுப்பிய எல்லா இறைவேண்டல்களுக்கும் அவருக்கு பதில் கிடைத்தது. ஆனால் இயேசுவின் ஒரே ஒரு இறைவேண்டலுக்கு மட்டும் தந்தை பதிலே தரவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இறைவேண்டலானது ஒற்றுமைக்கான இறைவேண்டல் என்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் குருத்துவ இறைவேண்டல்
த priestly பிரேயர் ஆஃப் ஜீசஸ் யோவான் நற்செய்தி 17வது பிரிவில் காணப்படுகிறது. இந்த இறைவேண்டலில் இயேசு தன்னை பின்பற்றுபவர்களின் ஒற்றுமைக்காக மன்றாடுகிறார். தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்றும், எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று மன்றாடுகின்றார். இயேசுவின் இந்த இறைவேண்டலைத்தான் கடவுள் இன்று வரை கேட்கவில்லை என்று ஆதங்கத்தோடு டாமி பகிர்ந்து கொள்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டுமெனில், இயேசுவின் இந்த இறைவேண்டலுக்கு கடவுளால் பதில் தர முடியாது. மனிதர்களாகிய நாம் தான் பதில் தர முடியும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமாக இருந்தாலும், கடவுளின் விருப்பத்திற்கே முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கின்ற சுதந்திரம் மனிதர்களாகிய நமக்கு தரப்பட்டுள்ளது. எனவேதான் இயேசு விரும்பிய ஒற்றுமை இன்று வரைக்கும் காணல் நீராகவே இருக்கின்றது. ஒற்றுமையுணர்வை நம்மில் வளர்த்தெடுப்பதற்கான வழிமுறைகள் இன்றைய வாசகங்களால் நமக்கு தரப்படுகின்றன. 2 வழிமுறைகளை நாம் சிந்திக்கலாம். முதல் வழிமுறை, உலகை சார்ந்தவர்களாக இல்லாதிருத்தல். இயேசு தனது மன்றாட்டில், நான் உலகை சார்ந்தவனாக இல்லாது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்ற வரியை 2 முறை சொல்வது குறிப்பிடத்தக்கது. யோவான் நற்செய்தியின் பின்னணியில் உலகை சார்ந்தவராக இருப்பது என்பது உலக பொருட்கள் மீது ஆசையும் பற்றும் கொண்டு கடவுள் மட்டில் அக்கறையற்றவர்களாக இருப்பது. பொருளாசை போட்டி மனப்பான்மைக்கும், போட்டி மனப்பான்மை பிரிவினைக்கும் காரணமாக இருப்பது நாம் அறிந்ததே. நண்பர்கள் 3 காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தனர். வழியில் ஒரு குகை இருந்தது. அதற்குள் போவதா வேண்டாமா என்று கலந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஒரு முனிவர், அதற்குள் போகாதீர்கள், ஆட்கொல்லி பேய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். இருப்பினும் 3 உள்ளே நுழைந்தனர். உள்ளே தங்கமும் வைரமும் வைடூரியமும் குவிந்து கிடந்தன. தங்களுக்கு தவறான செய்தியை தந்த அந்த முனிவரை திட்டினர். ஒருவன் சொன்னான், நான் சென்று இவற்றை அள்ள பைகளையும் அதோடு மதிய உணவை வாங்கி வருகிறேன், நீங்கள் இவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான். இவன் எவ்வாறு சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் இருவரையும் நான் கொன்றுவிட்டால் அனைத்து நகைகளும் எனக்கே என்று மனதில் சொல்லிக்கொண்டு உணவில் விஷத்தை கலந்தான். மற்ற இருவருமோ, நாம் அவனை கொன்றுவிட்டால் அனைத்தையும் நாம் இருவரும் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று பேசி அவன் வந்தவுடன் அவனை கொன்றனர். விஷம் கலந்த உணவை உண்ட அவர்களும் மடிந்தனர். உலக சார்ந்த மனநிலை நம்மை அழிக்குமே தவிர நம்மை வாழ வைக்காது. ஒற்றுமைக்கான 2வது வழி, பெறுவதை விட கொடுத்தலில் கவனம் செலுத்துவது. எபேசு நகர மூப்பர்களிடமிருந்து புனித பவுல் விடைபெறுகின்ற பொழுது அவர் பேசிய செய்திகளே முதல் வாசகம். தான் சென்ற பின் எபேசு திரு அவையில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குறிப்பிட்ட பவுல், அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கான வழியாக அவர் கொடுத்த வழிமுறையே பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. உறவும் கொடுத்தலும் ஒன்றோடொன்று நேரடியாக தொடர்புடையவை. உறவு அதிகம் இருக்கும் இடத்தில் கொடுத்தல் அதிகமாகவே இருக்கும். கொடுத்தல் அதிகமாக இருக்கும் இடத்தில் உறவு அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்திய ஆன்மீக நூல்களான உபநிடதங்கள் கொடுக்கின்ற பொழுது நாம் பிற மனிதர்களோடு இணைக்கப்படுகின்றோம் என்று சொல்லுகின்றன. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய நாளில் நான் பேசும் வார்த்தைகளும் மேற்கொள்ளும் செயல்பாடுகளும் குடும்ப மற்றும் சமூக ஒற்றுமையை உயர்த்துகின்ற அளவிற்கு இருக்க வரம் தாரும். ஆமென்.
இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. அன்பினை கொண்டு பகைமையை வென்று பண்புடனே நாங்கள் வாழ்ந்திடவே. அன்பினை கொண்டு பகைமையை வென்று பண்புடனே நாங்கள் வாழ்ந்திடவே. அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு அன்புறவில் நாங்கள் வளர்ந்திடவே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. குறையோடு பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உணர்ந்திடவே. நிறைகுறையோடு பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உணர்ந்திடவே. இயேசுவின் வழியில் லட்சிய பணியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. இறையாட்சியில் நம்பிக்கை கொண்டு இறைவாக்கு பணியை யாம் தொடர்ந்திடவே. இறையாட்சியில் நம்பிக்கை கொண்டு இறைவாக்கு பணியை யாம் தொடர்ந்திடவே. புது உலகமைக்க திடமுடன் உழைக்கும் புது படைப்பாய் என்றும் வாழ்ந்திடவே.